சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் 1, 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, அது கூட பீன்ஸ், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி, இது எல்லாமே கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட இருந்தது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருந்ததுனால நான் இன்றைக்கி இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி சூப்பராக வதங்கி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு குக்கர்லேயோ இல்லை நார்மலாக ஒரு பாத்திரத்துலேயோ இந்த மாதிரி பருப்பை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பருப்பை போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கடைஞ்சிட்டு இதில் ஊற்றிக்கிட்டேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே நார்மல் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்லேயே நம்ம சாம்பார் பவுடர் ரெடி பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வந்துட்டோம், அது வரையும் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸில் ஒரு சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். நல்லா கொதித்து வந்ததும் அது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சம்மர் சீஸனில் நீர் சத்து ரொம்ப குறைவாகவே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி முள்ளங்கி சாம்பார் எடுத்துக்கும் போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து லெமனை கரைச்சி வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நம்ம வந்து அதை ஊற வச்சு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஃபைனலாக. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வரையும் நல்லா குக் ஆகட்டும், நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். அது கூடவே தாளித்து எடுத்து ஊற்றிட்டா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான முள்ளங்கி சாப்பார் எம்மியாக ரெடி ஆகிடும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிட்டு இதே வானலில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே எடுத்து சாம்பாரில் எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். எல்லாத்துலேயும் நிறைய எடுத்து எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக ஊற்றுங்க. அப்போ தான் ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது. ரொம்ப எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், நம்ம தாளித்து எடுத்து வச்சுருந்ததை இந்த சாம்பாரில் போட்டாச்சு. இது சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.